ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கேட்டு 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 எழுதிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன நடந்தது, இது பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, அங்கே என்ன உங்களுக்கு நடந்துச்சு, ஒரு விஷயமும் கேட்டுன்னு இருக்காரு. அங்கே எப்படி மாட்டினீங்க, எதனால நீங்கள் வெளியே வர முடியல, எப்படி அது சம்பவம் ஆயிடுச்சு, உங்களை யாருன்னா பண்ணாங்களா, இல்லை என்ன புஷ் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் வெளியே வரத்துக்கான ட்ரை பண்ணும்போது ஸ்லிப் ஆகிட்டு எல்லா விஷயமும் கேட்டுன்னு இருக்காரு. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கேட்குறாரு. ஸோ அவர் நினச்சிருந்தா சும்மா அப்படி வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு ஓகே போயிடலாம். அவர் ஒன்றையும் கேட்குறாரு. ஏன்னா அது ஏன் மக்கள், ஏன் குடும்பம், அவங்க ஏன் கூட்டத்தில் தான் இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் அவர் கூட நிற்கிறாங்க. மக்களும் சரி, நம்ம பசங்களும் சரி, எப்பவுமே விஜயண்ணாக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறோம். அதுவும் தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா மக்கள் சந்திப்பு போயிட்டுருக்கு. எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. தாவரத்தின் ஒரு சைடில் அந்த கேஸ் போட்டிருக்காங்க. இந்த ரோட் ஷோ எந்த கட்சிக்குமே இனி அனுமதி கிடையாது, விஜயண்ணாக்கு மட்டும் கிடையாது. இனி எந்த பேர் ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக எதுக்குமே ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. ஆனால் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இருக்குது. அதுக்கு எந்த ஒரு தடையும் ஒரு நிபந்தனையும் இல்லை. பட் விஜயண்ணாக்கு மட்டும் ஏன் அந்த பாரபட்சம் எல்லா கண்டிஷனும் போட்டு ஏன் அது மாதிரி எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாதபோது இந்த கட்சிக்கு மட்டும் ஏன் போடணும், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் அனுமதி தராங்க. அப்படி அந்த அனுமதி கொடுத்துருந்த முன்னாடியே அது கொடுத்துருந்தா இந்த சம்பவம் நடந்த வாய்ப்பே இருந்திருக்காது. ஒரு நாள் முன்னாடி தான் அனுமதி தராங்க. அதனால தான் இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்று வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இது நீதிபதிகளும் எதுக்கு அப்படி பண்றீங்க, நீங்க முன்னாடி ஏன் கொடுக்குறீங்க, ஒரு கொடுத்தாங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி என்னன்னு பார்த்தா அப்பயே கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு ஒரு நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னைக்கு அனுமதி தரீங்கன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ கோர்ட்டில் சாரமறைய கேள்வி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான விசாரணை இன்னும் 2 லஞ்ச் டைம் இப்போ அதுக்கான அடுத்த கட்ட நகர்வு போகுது. இனி ஏன்னா ஒரு சைடு எல்லாமே இப்போ டிவிக்கே தான். நீங்கள் முன்னாடியே அனுமதி கொடுத்துருக்கணும், நீங்கள் கொடுக்கல. நாளைக்கு பிரச்சாரம் வச்சுட்டு இன்னைக்கு காலைல கொடுக்குறீங்கன்னா எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியும், அங்கே போய் எப்படி என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது இல்லையா. நீங்கள் முன்னாடியே கொடுக்கணும்ல, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சமயம் நம்பே இருக்காதே. அதுதான் நீதிபதிகளும் கேட்குறாங்க, வக்கீல்களும் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் கொடுக்கல, அரசாங்கம் மீது தான் நம்ம சொல்லணும். நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தா இதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு அது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஜயண்ணன் மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகள், வேறு யாருக்குமே அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. வேலுச்சாமி பொறுத்தில் ஒரு க்ரௌடு வரும்னு தெரிஞ்சு அது கண்காணிக்கிறதாவது உளவுத்துறை. ஸோ அவங்க தான் சொல்லணும். எல்லாமே விஜய் அங்கே வர்றாரு, இங்கே வர்றாரு, லேட்டாக வந்துட்டாரு. நீங்கள் பர்மிஷன் கொடுத்த இடம் அங்கே கரெக்டாக, அதுதான் ஒரே கேள்வியாக இருக்குது. நீங்கள் கொடுத்ததையே அதுவும் ஃபங்க்ஷன் நாளைக்கு பிரச்சாரம் வச்சுட்டு இன்னைக்கே அனுமதி தரீங்க, அது முன்னாடியே கொடுக்க